நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பல்வேறு நாடுகளிலிருந்து கலந்து கொண்ட ராணுவ அதிகாரிகள் மற்றும் வீரர்களின் ஓணம் திருவிழா. கேரள மக்களின் பாரம்பரிய பண்டிகையான ஓணம் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பள்ளி, கல்லூரி உட்பட பல்வேறு பகுதிகளில் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி குன்னூரில் உள்ள மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டரில் ராணுவ வீரர்கள் மற்றும் இந்தியா மட்டுமில்லாமல் ஆஸ்திரேலியா, நைஜீரியா, இங்கிலாந்து, மியான்மர் உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ராணுவ அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக ராணுவ பயிற்சி கல்லூரி கமாண்டன்ட் வீரேந்திர பாட்டீல், மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த ராணுவ உயர் அதிகாரிகள் கேரள பாரம்பரிய உடை அணிந்து இதில் பங்கேற்றனர். விழாவில் செண்டை மேளம் முழங்க வாமனர் மற்றும் மாவேலி உலா வந்தனர். பின்பு நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளான திருவாதிரை களி, பரதநாட்டியம், தற்காப்பு கலையான களரி, சிலம்பாட்டம், புலியாட்டம் உள்ளிட்டவை நடைபெற்றன. தொடர்ந்து வெள்ளங்களி என அழைக்கப்படும் படகு போட்டியில் கலந்து கொள்வது போல் ராணுவ வீரர்கள் தத்ரூபமாக வலம் வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பின்பு அனைவரும் ஒன்றாக இணைந்து செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து அனைவருக்கும் ஓனா சத்யா என அழைக்கப்படும் விருந்து வழங்கப்பட்டது. Gangnam Style.